மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்குரிய ஜூலை 2026க்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனியின் சஞ்சாரம் 7.5 நாட்டு சளி ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. மன அழுத்தம், மனக்குழப்பம், எடுத்த செயல்களில் ஒரு தாமதம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாய்ப்புகள் இதெல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த மாதமும் ஓரளவுக்கு கண்டினியூ ஆவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது. அது மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு ஜாப் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஜாப் மாத்துறது, ரிசைன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜூலை மாதத்துல மீனராசி அன்பர்கள் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பதே நல்லது. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் கேதுவை தொடுவது இந்த மாதம் அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. அப்படி ஏதாவது ரொம்ப நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு வேலை மாற்றம் பண்ணிதான் ஆகணும்னா ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு அல்லது 12ஆம் தேதிகளுக்கு பிறகு அதற்கான வேலைகளை செய்வது உங்களுக்கு நன்மை. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வக்ரகதியில் ஜூலை 23 வரைக்கும் இருப்பது அவ்வளவு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில பிரச்சனைகள், சங்கடங்கள், தடுமாற்றம் தான் அதிகம். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு 10-15 நாட்கள் கழித்து ஐயோ தான் எடுத்த முடிவு தவறு அப்படிங்கிற சிந்தனை கூட வரலாம். இந்த மாதத்துல புதன் 23ஆம் தேதி ஜூலை 23ஆம் தேதி வக்ரகதி நிவர்த்தி அடைவதால் 23ஆம் தேதிக்கு பிறகே உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சிந்தனை, அவருடைய ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உருவாகும். உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மீனத்திற்கே குருவினுடைய பார்வை இருப்பது, உச்சம் பெற்ற குருவின் பார்வை இருப்பது எல்லாமே நீங்க என்னதான் நீங்க தெளிவா முடிவெடுத்தாலும் உங்களுடைய நண்பரோ அல்லது வாழ்க்கை துணைவரோ சில பிரச்சனைகளை உங்கள் மேல் ஏற்றுவதற்கு கொஞ்சம் அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிசினஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகே அதற்கான முடிவுகளை எடுப்பது நல்லது. இப்போ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த முதலீடுகள், பங்குச்சந்தை, உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோயிலுக்கு திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகள் தான். உங்களுடைய முதலீடுகள் நல்ல முன்னேற்றம் அடையும். ஆன்மீக திருத்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய வழிபாடுகள் பலிதமாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கு அதிகபட்சம் உண்டு. மேலும் மீனராசி என்பர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நேரடியாக இருப்பதால் ஒரு குருநாதர் மூலம் ஒரு நல்ல வழியை நீங்கள் அடைவது அல்லது ஏதாவது ஒரு நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சு ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த ஜூலை மாதத்துல மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கு சாதகமாக அமையும். இருந்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற அமைப்புல உங்களுடைய ராசி செயல்பட்டு கொண்டிருப்பதால் முடிந்த அளவுக்கு சர்ப்ப வழிபாடு, திருக்காளஹஸ்தி அல்லது திருப்பாம்புரம் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு ஒரு நிவர்த்தி பரிகாரம் அல்லது பூஜை வழிபாடுகள் செய்து வருவதும் மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.